வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஜெயிக்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க, டிசம்பர் 8, 9 தேதிகளுக்கான முக்கியமான நியூஸை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வேகமா பாத்திரலாம். இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நம்ம அடுத்த சில நிமிஷத்துக்கு டிராவல் பண்ண போறோம். நம்ம ஸ்டேட்ல இருந்த நேஷனல், இன்டர்நேஷனல் வரைக்கும் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டா அலசி ஆராய போறோம். முதல்ல நம்ம ஸ்டேட் நியூஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நியூஸுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு. சரி, இப்ப நடந்த முக்கியமான மாற்றங்கள் என்னென்னு பாப்போமா? இது ஒரு ரொம்ப முக்கியமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்ச். பெண்கள், குழந்தைகள் தங்குற ஹாஸ்டல்ஸ சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு மினிமம் தேவைப்படுற இடம் முன்னாடி 120 ஸ்கொயர் ஃபீட்டா இருந்தது, இப்ப அதை 50 ஸ்கொயர் ஃபீட்டா குறைச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் ஹாஸ்டல் நடத்துறவங்களுக்கு ஈஸியா இருந்தாலும் தங்குற இடத்தோட குவாலிட்டியை பத்தின கேள்விகளையும் எழுப்புது இல்லையா? இது கூடவே இன்னொரு அப்டேட், இனிமேல் லைசன்ஸை ஆன்லைன்ல 10 வருஷத்துக்கு வாங்கிக்கலாம். நிர்வாகம் இன்னும் கொஞ்சம் சிம்பிள் ஆகும். அடுத்து, கோயில் நிலங்கள் மேனேஜ்மெண்ட். இதுல ஒரு டிரான்ஸ்பெரன்சியை கொண்டு வரணும்னு கவர்மெண்ட் சில புது ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ரூல்ஸ் எல்லாமே HRNCE சட்டத்துக்கு கீழே வருது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி நிர்வாக விதிகள் ரொம்ப முக்கியம். அதனால இந்த சேல்ஸ் வேல்யூ பெர்சன்டேஜ், அதாவது 225% இருந்து 425% வரைக்கும், அப்புறம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க கொடுக்குற அந்த 30 நாள் டைம், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்டு யானைகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுல சமீபத்துல சில பிரச்சனைகள் வந்தது. 2 யானைகள் இறந்து போச்சு. அதனால இப்போ ஒரு புது எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சிருக்காங்க. இந்த குழுவோட தலைவர் திரு உதயன். இவர் முதன்மை தலைமை வன பாதுகாவலர். இந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்ல இது ஒரு முக்கியமான ஸ்டெப். மார்ச் 2026க்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சின்னா ஸ்பெக்டாபிலிஸ், அதாவது சீமை கருவேல மரத்தை முழுசா ஒழிக்கணும்னு ஒரு பெரிய திட்டத்தையே ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, அழிக்கப்படுற இந்த மரங்களை சும்மா வேஸ்ட் பண்ணாம பேப்பர் சேரத்துக்கான கூழா மாத்துறாங்க. பாத்தீங்களா? இதுதான் சர்க்குலர் எக்கானமி, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் ஒன்னா இணைக்கிறது. நம்ம மாநில செய்திகள்ல இன்னும் 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு நம்ம கடந்த காலத்தை பாதுகாக்கிறது, இன்னொன்னு நம்ம எதிர்காலத்தை உருவாக்குறது. எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு பக்கம் 24,000க்கும் அதிகமான தமிழ் கல்வெட்டுகளை டிஜிட்டல் ஆக்குறாங்க, நம்ம பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கிரீன் எனர்ஜிக்காக டென்மார்க் கூட கைகோர்க்கறாங்க. பாரம்பரியம், புதுமை ரெண்டும் சேர்ந்த தமிழ்நாட்டோட வளர்ச்சியை இது காட்டுது. சரி, தமிழ்நாடு நியூஸ் பார்த்தாச்சு. இப்போ நேஷனல் லெவல்ல நடந்த முக்கியமான சம்பவங்களை பார்க்கலாம். முக்கியமா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பகுதியில இருந்து என்னென்ன கேள்விகள் வரலான்னு ஒரு நோட்டம் விடுவோம். இந்த நம்பரை பாருங்க, 31.25 ஜிகாவாட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். ஏன்னா இந்தியாவோட கிரீன் எனர்ஜி பயணத்துல இது ஒரு மைல்கல். ஒரே ஃபைனான்ஷியல் இயர்ல இவ்ளோ பெரிய அளவுல நான் ஃபாசில் எனர்ஜி, அதாவது புதைப்படிவமற்ற எரிசக்தியை நம்ம சேர்த்ததே இதுதான் முதல் தடவை. இந்தியாவோட எனர்ஜி டிரான்சிஷன் எவ்வளோ வேகமா நடக்குதுன்னு இது காட்டுது. இந்த ஸ்லைட பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். இந்தியாவோட சோலார் பவர் வளர்ச்சி, அடேங்கப்பா, 11 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 2.8 ஜிகாவாட் தான். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 130 ஜிகாவாட், அதாவது 4500%க்கும் அதிகமான வளர்ச்சி. இந்த அசுர வளர்ச்சி தான் இன்னைக்கு உலக அளவுல சோலார் பவர் உற்பத்தியில இந்தியாவை 3ஆவது இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அடுத்து, நேஷனல் குவாண்டம் மிஷன். நிதி ஆயோக் மற்றும் IBM சேர்ந்து இந்த ரோட் மேப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கலாம், ஆனா இதுதான் நம்மளோட ஃபியூச்சர் டெக்னாலஜி. இது மூலமா இந்தியா ஒரு பெரிய சக்தியா மாறணும்னு பாக்குறாங்க. இது வெறும் சயின்ஸ் மட்டுமில்ல, பில்லியன் கணக்குல டாலர் மதிப்புள்ள ஒரு பெரிய பொருளாதார வாய்ப்பும் கூட. இந்தியாவோட நியூக்ளியர் எனர்ஜி ப்ரோக்ராம்ல இது ஒரு முக்கியமான அப்டேட். தாராப்பூர்ல நம்ம நாட்டிலே தயாரிச்ச 2 சின்ன மாடுலர் ரியாக்டர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா, அடுத்த ஜெனரேஷன் நியூக்ளியர் டெக்னாலஜி. இது ரொம்ப சின்னதாவும் அதே சமயம் ரொம்ப பாதுகாப்பானதாவும் இருக்குன்னு சொல்றாங்க. சயின்ஸ் அண்ட் டெக் முடிச்சுட்டு இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் எக்கானமி பக்கம் போலாம். எக்ஸாம்ல பாலிசி சம்பந்தமா வர கேள்விகளுக்கு இந்த செக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமான ரிப்போர்ட்ஸ், புது திட்டங்கள் பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க, இன்மையிலே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம நாட்டுல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் நிறைய நடந்தாலும் 1 மில்லியன் மக்களுக்கு எவ்வளவு பேர் உறுப்பு தானம் செய்யறாங்கன்னு பார்த்தா நம்ம ரொம்ப பின்தங்கியிருக்கோம். வெறும் 0.77 தான். ஆனா ஸ்பெயின்ல பாருங்க, கிட்டத்தட்ட 50. எவ்வளோ பெரிய வித்தியாசம்! இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நேஷனல் லெவல்ல நாட்டோ மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் தமிழ்நாடு இந்த விஷயத்துல ஒரு ரோல் மாடல்.
உறுப்பு தானம் செய்றவங்களுக்கு அரசு மரியாதை கொடுக்கிற முதல் மாநிலம் நம்ம தமிழ்நாடு. இது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு மெகா எக்கனாமிக் ஸ்கீம், எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷன். எதுக்குன்னா நம்ம எம்எஸ்எம்இகள், அதாவது சிறு குறு நடுத்தர நிறுவனங்களோட ஏற்றுமதியை அதிகரிக்கிறதுக்கு. இதுக்காக அரசாங்கம் 25,060 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இந்த தொகையை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இது ஒரு 6 வருஷ திட்டம். சரி, கடைசியா இன்டர்நேஷனல் நியூஸ ஒரு ரவுண்ட்ஸ் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட், இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான ஹரிமௌ சக்தி மிலிட்டரி எக்ஸசைஸ் ராஜஸ்தான்ல நடக்குது. ரெண்டாவது, யுனெஸ்கோவோட ஒரு முக்கியமான கமிட்டி மீட்டிங்க இந்தியா முதல் முறையா நடத்துது. இது நம்மளோட குளோபல் இமேஜ காட்டுது. மூணாவது, அமெரிக்கா அவங்களோட ஃபாரின் பாலிசில ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவை நேரடி அச்சுறுத்தல் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ ஒரு குவிக் ரிவிஷன் டைம். இதுவரைக்கும் பார்த்ததுலேருந்து எக்ஸாம்க்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸை மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ரெடியா இருங்க. ஞாபகம் இருக்கா? தமிழ்நாட்டுல மகளிர் ஹாஸ்டல்களுக்கு ஒரு நபருக்கு இருக்க வேண்டிய மினிமம் இடம் இப்போ 50 ஸ்கொயர் ஃபீட். இந்த நம்பரை மறக்கவே கூடாது. யானைகள் இடமாற்றம் பத்தி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதோட தலைவர் யாரு? திரு ஏ. உதயன். இந்த மாதிரி கமிட்டி தலைவர்கள் பேர் ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒரு முக்கியமான நம்பர். புதுசா ஆரம்பிச்ச எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷனோட மொத்த பட்ஜெட் எவ்வளவு? கரெக்ட், 25,060 கோடி ரூபாய். தமிழ்நாட்டு காடுகள்ல இருந்து 2026க்குள்ள ஒரு செடிய ஒழிக்க போறாங்க. அந்த ஆக்கிரமிப்பு தாவரத்தோட பேர் என்ன? சென்னா ஸ்பெக்டாபிலிஸ். சயின்டிஃபிக் நேம் கேட்க வாய்ப்பு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோட இந்த கோர்ட் எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிறது வெறும் ஒரு டெக்னிக்கல் விஷயம் இல்ல, அது நம்மளோட அடிப்படை உரிமையான வாழ்வதற்கான உரிமை, அதாவது ஆர்டிகல் 21க்கு கீழே வர்ற ஒரு கேரண்டின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. சரி, இந்த கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம். ஒரு பக்கம் இந்தியா வேகமா வளர்ந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு நம்ம அரசியல் சாசனமே சொல்லுது. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண நம்ம இப்ப பார்த்த இந்த திட்டங்கள்ல எது நீண்ட காலத்துக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த அனாலிசிஸ்ல சந்திக்கலாம். நன்றி.